பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கோமதி பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. கதிர கூப்பிட்டு, "நீ தான் எல்லாத்தையும் பண்ணுன. உன்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு" அப்படின்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கதிர் இருந்துகிட்டு, "நான் என்ன பண்ணுனேன்? நீங்க தானே அப்பா கிட்ட பேசி பர்மிஷன்லாம் வாங்குனீங்க" அப்படின்னு பதிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் இவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அதே டைம்ல இங்க நம்ம முத்துவேல், சக்திவேல் வீட்ல தான் ஒரே கலவரமா இருக்கு. அதுலயும் குறிப்பா நம்ம குமாரவேல் தான் போட்டு பொல பொலன்னு பொளக்குறாங்க. "உன்னால தான் இவ்வளோ அவமானமோ" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஃபோன் பண்ணி வேறயா வந்து பார்த்தீங்கன்னா, கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியாம 2 பேரும் பித்தா பித்தான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. "இவ்வளோ அவமானப்பட்டு போயிட்டோமே, பிறந்த நாள் வைக்கிறோம்னு சொல்லிட்டு" அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கடையில நம்ம பாண்டியன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, "உங்க அத்தைக்காக நீங்க இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு ஆகா, ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துல நம்ம பாண்டியன் வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாப்புல. உடனே நம்ம மயிலோட அப்பா போய் கல்லாவுல உட்காந்துக்கிறாப்புல. ஸோ நம்ம பழனியும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாப்புல மூட்டையை தூக்கிக்கிட்டு. இந்த பக்கம் நம்ம மயிலோட அப்பா உட்காந்துக்கிட்டு கல்லாவுல மறுபடியும் பணத்தை திருட ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ இதை வந்து நம்ம சரவணன் பார்த்துடுறாப்புல. ஸோ பணத்தை எடுத்துக்கிட்டு கிடுகிடுன்னு ஓடிடுறாப்புல. மயிலுக்கிட்ட வந்து உங்க அப்பா என்ன செய்றாரு அப்படின்னு கேட்குறப்ப, டீ குடிக்க தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் மறுபடியும் வந்து கல்லாவுல உட்காராப்புல. ஸோ கண்டிப்பா பணம் காணாம போன விஷயம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.